இன்னைக்கு நாம அவரைக்காய் கேரட் கிரேவி தான் சமைச்சு சாப்பிட போறோம். ஆஹா, இப்படி ஒரு டேஸ்டியான சாப்பாடை விட்டுட்டோமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு நான் 1/4 கிலோ அவரைக்காயும் 3 பெரிய கேரட்டும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த 1/4 கிலோ அவரைக்காயை ஆட்டுக்கொம்பு அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் ரொம்ப சத்தானது. இதை தண்ணியில போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதை நுனி பகுதியவும் அடிப்பகுதியவும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு, அடுத்தது சைடுல உள்ள அந்த நரம்பெல்லாம் அழகா எடுத்துட்டு இந்த அவரைக்காயை நைஸா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேரட்டையும் குட்டி குட்டியா கட் பண்ணி அப்படி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அவரைக்காயில பாத்தீங்கன்னா இது மாதிரி முத்து முத்தான விதைகளும் இருக்கும். இந்த விதைகள் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதை அம்மா என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து குருமா மாதிரி செஞ்சு தருவாங்க. நல்லா வாசமா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா நல்லா இருக்கும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில நாம சின்ன குழிக்கரண்டியால 1 குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டு இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நைஸா கட் பண்ணி போட்டுட்டு 2 பச்சை மிளகாயை குறுக்க வெட்டி நீளமா கீறி விட்டு இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இது நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கேரட்டு, அந்த அவரைக்காய் இது எல்லாத்தையும் போட்டுவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதில் உள்ள அந்த மசாலா, சால்ட்டு எல்லாம் இது ஒன்று சேர்ந்து வர்றது மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடுங்க. இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. மூடி போட்டு திறந்ததும் நல்லா வெந்திருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டா நல்லா வெந்திருக்கு பாருங்க. அந்த மசாலாலாம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இது நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். வாசமே தூக்கலா இருக்கு. உடனே சும்மாவே சாப்பிடணும் போல இருக்கும். சும்மா கூட சாப்பிடலாம். நாம இதை இட்லிக்கு கூட சாப்பிடலாம்னு வைங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு கூட உள்ளுக்குள்ள வச்சு ரோல் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். ரசம் சாதம், கஞ்சி சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ்லையும் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியா சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கு. இது எல்லாமே வைட்டமின் ஏ சத்து நிறைந்தது. கண்களுக்கு ரொம்ப நல்லது. உடலுக்கு, எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எந்த சாதத்துக்குமே சூப்பரா இருக்கும்.